பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் தாமே அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்களும் நானும் இருக்கிறபடியினால் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக நடந்து போவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே தோல்விகள் கடந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே ஏமாற்றங்கள் கடந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே அநேக கண்ணீர்களும் கவலைகளும் நஷ்டங்களும் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இனி உனக்கு முன்னே நஷ்டங்கள் அல்ல, உன்னை அழைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உனக்கு முன்னணியில் நடந்து போவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக மந்திரவாதங்களும் அநேக சாபங்களும் அநேக பிள்ளி சூனியங்களும் அநேக மனுஷீக வல்லமைகளும் அநேக நமக்கு முன்பதாய் கடந்து போகிறபடியினால் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்திப்பது உண்டு, ஏமாற்றங்களை சந்திப்பது உண்டு. ஆனால் இந்த நாட்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட நாட்கள் அல்ல. இதுவரை உங்களுக்கு முன்னே கடந்து போனவைகள் இனி கடந்து போவது கிடையாது. காரணம், அவைகளை ஆண்டவர் புறம் தள்ளிவிட்டு உங்களை அழைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போக போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை ஜெபிக்கும் பொழுதே சோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நீர் எனக்கு முன்னே நடந்து போவீராக. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு முன்னே நீர் நடந்து போவீராக. என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு முன்னே நீர் நடந்து போவீராக. என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னே, என்னுடைய எல்லைகளுக்கு முன்னே, என் குடும்பத்திற்கு முன்னே, என் ஊழியத்திற்கு முன்னே நீர் கடந்து போவீராக. சொல்ல சொல்ல நீங்கள் நம்புங்கள், இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்கு முன்னே நடந்து போக போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நடந்து போகும் பொழுது தடைகள் எல்லாம் விலகி போகும். அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னே நடந்து போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. தடைகளை நீக்கி போட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வாசலின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, நன்மையின் வாசலின் வழியாய், உயர்வின் வாசலின் வழியாய், மேன்மையின் வாசலின் வழியாய், ஆசீர்வாதத்தின் வாசலின் வழியாய், சுகத்தின் வாசலின் வழியாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் அழகாய் பின்னே நடந்து வருவதற்கு தடைகளை நீக்கி போடுகிறவராய் கர்த்தர் உங்களுக்கு முன்னணியில் நடந்து போக போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள். சோத்திரம். இதுவரை நடந்த சோத்திரம் போராட்டங்கள் இனி நடப்போவது கிடையாது. இனி வரை நடந்த விபத்துக்கள், இனி வரை நடந்த சோத்திரம் ஆபத்துக்கள் இனி நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் நடப்பது கிடையாது. காரணம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் எனக்கு முன்னே நடந்து போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பிசினஸை குறித்து யோசிக்காதீங்க. ஒருவேளை கடந்த நாட்களில் உங்க பிசினஸ் ரொம்ப நஷ்டத்துல போயிருக்கலாம். நிறைய தோல்வியை உங்க பிசினஸ்ல, உங்க கையின் பிரயாசத்துல நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா கடந்த நாட்களை போல இந்த நாட்கள் உங்களுக்கு அமைவது கிடையாது. காரணம், கர்த்தர் உங்கள் முன்னணியில் நடந்து போக போகிறார். உங்க கையின் பிரயாசத்திற்கு முன்பதாய், உங்களுடைய ஸ்தோத்திரம் தொழில்களுக்கு முன்பதாய், உங்களுடைய வியாபார
ஜனங்களுக்கு முன்பதாய் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நடந்து போகிறபடியினால் நீங்கள் நம்புங்கள், ஆசீர்வாதத்தின் வாசலின் வழியாய் அநேக உயர்வை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவர் முன்னாடி போனா போதுங்க. சோத்திரம். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் முன்னாடி போனா செங்கடல் வழி விலகும். அவர் முன்னாடி போனா மாறாவின் நீர் மதுரமாய் மாற ஆரம்பிக்கும். அவர் முன்னே போனா யோர்தான் வழிவிட ஆரம்பிக்கும். அவர் முன்னே போனா எரிகோ கோட்டைகள் கீழே விழ ஆரம்பிக்கும். அவர் முன்னே போனா 7-70 பலத்த ஜாதிகள் வந்தாலும் முதுகு காட்டி திரும்பி ஓடுவார்கள். காரணம், நான் தனியாள் அல்ல, எனக்கு முன்னே ஒருவர் நடந்து போகிறார். ஓ பிரைஸ் காய். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கன்ஃபஸ் பண்ணுங்க, இந்த 2023 வருஷம் நான் தனி ஆள் கிடையாது, நான் தனியா நடந்து போகல, எனக்கு முன்னே சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் கடந்து போகிறார். நீங்கள் சொல்ல சொல்ல அவர் முன்னாடி போக போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்புங்க. மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க, என் வாசலுக்கு முன்னாடி அவர் போகிறார், என் பிள்ளைகளுக்கு முன்னாடி அவர் போகிறார், என் கணவனுக்கு முன்பதாக, என் மனைவிக்கு முன்பதாக, என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போகிறார். நம்புங்கள். வாதை வராது, பொல்லாப்பு வராது. ஆண்டவருடைய வசனத்தை பிடிங்கள். நீங்களும் நானும் கட்டுக்கதைகளை பேசல, வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளை துவங்கும் பொழுதே அவர் எனக்கு முன்னே நடந்து போகிறார். சொல்ல சொல்ல அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். Praise God. Hallelujah. Yes Lord. கர்த்தர் தாமே அவர்களின் முன்னணியில் நடந்து போவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்னே என் ஆண்டவர் நடந்து போவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக. கர்த்தர் முன்னே போய் எல்லா தடைகளை, எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக. இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் முன்னே போய் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கர்த்தர் தருவீராக. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தனியாள் கிடையாது, நீங்க தனியா பிரயாணம் பண்ணல. உங்களுக்கு முன்னாடி சர்வ வல்லமையுள்ள தடைகளை நீக்கி போடுகிற அவர் நடந்து போகிறார். தைரியமா முன்னோறி போங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய நன்மைகளை நமக்கு தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.